தற்போது அண்மைச் செய்தி. கழக தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் குழுவினர் மண்டலம் வாரியாக செல்லும் இடங்களை அதிமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க இருக்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய ஒப்புதலோடு அதிமுக தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல், அதாவது 2024 கழக தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழுவினர் மண்டல வாரியாக சென்று பொதுமக்களுடைய கருத்துக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளுடைய கருத்துக்கள் மற்றும் பல்வேறு சங்கங்களுடைய கருத்துக்களை தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய தரவுகளை பெறுவதற்கு சுற்றுப்பயண திட்டத்தை அறிவித்திருக்கிறது. 5/2/2024 முதல் 10/2/2024 வரை இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. 18வது நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில், அதாவது விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் அறிக்கை தயாரிக்கக்கூடிய குழு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எந்த ஒரு தேர்தல் என்றாலும் மக்கள் பிரச்சனைக்கான தீர்வுகளை, எதிர்கால நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களை உள்ளடக்கிய கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கைகள் தொடர்ந்து இருந்திருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதே போன்று சமீப காலங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சமூக, அரசியல், பொருளாதார மாற்றங்கள் கணக்கில் எடுத்து தமிழ்நாட்டினுடைய நலனை முன்னிலைப்படுத்தும் விதமாக இந்திய சமூக அரசியல் முன்னேற்றத்திற்கான ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்குவதற்காக ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பொருட்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் தமிழ்நாடு முழுவதும் வருகின்ற 5/2/2024 முதல் 10/2/2024 வரை 9 மண்டலங்களுக்கு உட்பட்ட கீழ்கண்ட இடங்களுக்கு இந்த குழுவினர் சென்று தரவுகளை பெறுவார்கள் என்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஒப்புதலோடு தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சுற்றுப்பயண விவரம், அந்த தேதி, நேரம், அதே போன்று கருத்து கேட்கக்கூடிய அந்த மண்டலங்களுடைய இடம், பங்கு பெறக்கூடிய மாவட்டங்கள் அந்த அறிவிப்பில் இடம்பெற்றிருக்கிறது. திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு 5/2/2024 அன்று சென்னை மண்டலம் கஜலட்சுமி திருமண மண்டபம், பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வேலப்பஞ்சாவடியில் இருக்கக்கூடிய இடத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள் பங்கேற்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கள், பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், சங்கங்கள் இந்த இடங்களில் வந்து கருத்துக்களை அதிமுகவுடைய நிர்வாகிகளும் தெரிவிக்கலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு 5/2/2024 வேலூர் மண்டலம் கிருஷ்ணா மகால், குறிப்பாக ரங்காபுரம், சத்துவாச்சேரி, வேலூர் என்கிற அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய அந்த மாவட்டங்களில் அதிமுக சார்பில் அந்த கருத்து கேட்கக்கூடிய குழு அந்த மண்டபத்தில் இருப்பார்கள். அங்கு வந்து கருத்து தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு 6/2/2024 விழுப்புரம் மண்டலம் ANB மகால், மாடூர் டோல்கேட் அருகே இருக்கக்கூடிய மாடூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் அங்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 6/2/2024 செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு சேலம் மண்டலம் GVN திருமண மண்டபம், அதாவது திருவாக்கவுண்டனூர் பைபாஸ் சாலையில் இருக்கக்கூடிய சூரமங்கலம் மெயின் சாலையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர் கருத்து தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 7/2/2024 புதன்கிழமை காலை 10 மணிக்கு தஞ்சாவூர் மண்டலம் PLA மகால், புதுக்கோட்டை ரோடு, தஞ்சாவூர், அதாவது தஞ்சை, நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மண்டபத்தில் வந்து கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 7/2/2024 புதன்கிழமை மாலை 5 மணிக்கு திருச்சி மண்டலம் SVS மகால், அதாவது கருமண்டலம் திருச்சி என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர்கள் கருத்து தெரிவிக்கலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. 8/2/2024 வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு திருநெல்வேலி மண்டலம் நேருஜி கலையரங்கம், திருவனந்தபுரம் ரோடு, பாளையங்கோட்டை, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 9/2/2024 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு மதுரை மண்டலம் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம், காமராஜர் சாலை, மதுரை, தேனி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த வர்த்தக சங்கத்தில் வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 10/2/2024 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு கோவை மண்டலம் சுகுணா ஆடிட்டோரியம், அதாவது காலாப்பட்டி சாலையில் இருக்கக்கூடிய விமான நிலையம் அருகில் இருக்கக்கூடிய கோவை அந்த பகுதிக்கு கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி ஆகிய பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கருத்துக்களை அந்த மாவட்ட கருத்து இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் அறிக்கை குழுவினர் வரும்போது மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள், விவசாய சங்கங்கள், விவசாய தொழிலாளர்கள், கைத்தறி மற்றும் விசைத்தறி தொழிலாளர்கள், மோட்டார் வாகன உற்பத்தியாளர்கள், தொழிலாளர்கள், மீனவர்கள், அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ரயில்வே தொழிற்சங்கங்கள், தொழில் முதலீட்டாளர்கள், சிறு குறு தொழிலாளர் முதலீட்டாளர்கள், வணிகச் சங்கங்கள், வியாபார சங்கங்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், பொதுநலச் சங்கங்கள், மகளிர் சுய
ஊழியர் குழுக்கள், மாணவர்கள், பொதுநலச் சங்கம் சார்ந்த அமைப்புகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களிடமும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மத்திய அரசிடமிருந்து தேவைகள், எதிர்பார்ப்புகள் என எவை என்று நேரடியாக அந்த அமைப்புடைய பிரதிநிதிகளை அழைத்து வந்தோ அல்லது நேரிலோ தரவுகளை பெற்று வந்து குழுவினரிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக கழக நிர்வாகிகளுக்கும் உடன்பிறர்களும் தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழுவினருக்கும் முழு ஒத்துழைப்பை நல்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு தலைமைக் கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி. கழக தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் குழுவினர் மண்டலம் வாரியாக செல்லும் இடங்களை அதிமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பான விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.